இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஆண் பெண் உருவாக்குனேன், அதிலிருந்து தான் எல்லா மக்களும். அப்படி இருக்கும்போது இந்து கிறிஸ்துன்னு எந்த 2 மதம் உருவாச்சு. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தில் கடவுள் நேரடியாக படைத்தது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான். கடவுள் முதல்ல படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான். அவங்களிலேருந்து பல்கி பெருகி தான் நம்ம எல்லாருமா இருக்கிறோம். நீங்கள் இந்துவாக இருங்க, நீங்கள் முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்துவராக இருங்க, நம்ம எல்லாருமே யார்கிட்ட வந்தால்தான் ஒரே தாய் தந்தையர் வழியாக வந்த சகோதரர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ நம்ம ஒரு 700 கோடி மக்கள் இருக்கிறோன்னு வைங்களேன். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்க மாட்டோம். ஒரு 100 கோடியாக இருந்திருப்போம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 10 கோடியாக இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 5 கோடியாக இருப்போம், 1 கோடியாக இருப்போம், 100 இருப்போம், 50 இருப்போம், 25 இருப்போம். 2ல் போய் முடிஞ்சிடும். இப்படியே குறைச்சிக்கிட்டே போனால் என்ன ஆயிரும்? அப்படி 2ல் போய் முடிஞ்சிடும். அந்த 2 பேரில் இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ ஒரு தாய் தந்தையர் வழியாக நம்ம எல்லாரும் வந்திருக்கும் போது எல்லாம் ஒன்று இந்தாவே இருந்துடலாம். அவங்க இந்துவாக இருந்தால் நம்மளும் இந்தாவே இருந்துடலாம். அவங்க முஸ்லீமாக இருந்தால் நம்ம எல்லாரும் முஸ்லீமாக இருந்துடலாம். அவங்க கிறிஸ்தவராக இருந்தால் நம்மளும் கிறிஸ்தவராக இருந்துடலாம். நம்ம ஏன் இப்படி ஆனோம்? ஒரு தாய் தந்தையர்லேருந்து நம்ம பிறந்திருக்கும் பொழுது இத்தனை குரூப்பாக எதுக்கு ஆனோன்னு கேட்குறாரு. எதுக்கு ஆனோன்னு சொன்னால் இது ரொம்ப சிம்பிள். அவ்வளவுக்குலாம் நீங்கள் போக வேணாம். இப்போவே நீங்கள் பார்க்கலாம். அதை இப்போ ஒரு தாய் தந்தைக்கு 4 பிள்ளை 4 இருக்கானா இல்லையா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 4 பிள்ளையில் ஒரு பையனுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் பிடிச்சி கிறிஸ்தவனாக போயிடுறான், ஒரு பையனுக்கு முஸ்லீம் மார்க்கம் பிடிச்சி முஸ்லீமாக போயிடுறான், ஒரு பையனுக்கு கடவுளை இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி அவன் போயிடுறான், ஒருத்தன் கோயிலில் போய் குருவாக இருக்கிறான். ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தாங்க. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் மூளை எல்லாருக்கும் தனித்தனி. மேற்று என்னது? கடவுள் சிந்திக்கிற திறனை மூளையையும் தனித்தனியாகத்தான் படைத்திருக்காரே தவிர ஒரு தாய்க்கு பிறந்ததுனாலேயே அதே கொள்கையில் அப்படியே இருப்பார்கள் என்று மனிதனை கடவுள் என்ன செய்யலை, படைக்கவே இல்லை. அப்போ நம்மளா மனிதன் என்ன செய்வான்? ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது அந்த பிள்ளைகளில் 2 பேர் 2 விதமாக இருந்திருப்பான். இப்போ தாண்டு கிடையாது. அவருக்கு நேரடியாக பிறந்த பிள்ளை இருக்குமே, அதுலேயே 4 பேர் இப்படி போயிருப்பான், 4 பேர் அப்படி போயிருப்பான். அப்போ நம்ம நீங்கள் இப்பவும் பார்க்கலாம். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்கள ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமானவனாக இருப்பான், ஒருத்தன் 1 நம்பர் தருதலையாக இருப்பான், அப்பன் பேரை கெடுக்கிறதுக்கு பிறந்திருப்பான். பார்க்குறமா இல்லையா? ஏன் ஒரு தாய் தந்தை தான் 2 பேரும் பிறந்தாங்க. இவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான், அவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான். இவன் குடிக்க மாட்டேங்கிறான், அவன் குடிக்கிறான். இவன் விசாரம் பண்ண மாட்டான், இவன் விசாரம் பண்ணுறான். இவன் படிக்கிறான், இவன் படிக்க மாட்டேங்கிறான். இவன் ஊர் சுற்றுறான், அவன் என்ன செய்யறான்? பொருளாதாரத்தை திரட்டுறான். இப்படியான 2 பிள்ளைங்க நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்க. அதே மாதிரி அறிவுள்ள நீங்கள் பார்க்குறீங்க. ஒருத்தன் 100 மார்க்காக எடுப்பான், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன். இன்னொருத்தர் எல்லாத்துலேயும் கோழி மிட்டை வாங்கிட்டு வருவான். ஒரு பிள்ளை கோழி மிட்டை வாங்கிட்டு வர்றான், ஒரு பிள்ளை என்ன செய்யறான்? எல்லாத்துலேயும் மார்க் ரொம்ப வாங்கிட்டு வர்றான். ஏன்? அப்படித்தான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோமே தவிர அதே சிந்தனையை அப்படி வார்த்தெடுத்து கொண்டவர்களாக வாரிசுகள் இருப்பது கிடையாது. எனக்கு பிறந்த பிள்ளையே 4 வகையாக இருக்கும் பொழுது அவருக்கு பிறந்த பிள்ளை 4 வகையாக இருக்கும். அந்த 4 வகைக்கு பிறந்த 40 வகையாக இருக்கும். அந்த 40 வகைக்கு பிறந்த 4000 வகையாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? அப்பப்போ என்னென்னலாம் வருதோ அதை சிந்திக்கிறோம். இது பிடிச்சா இதை எடுத்துக்கிறோம், அது பிடிச்சா அதை எடுத்துக்கிறோம், அது பிடிச்சா அதை எடுத்துக்கிறோம். இப்படியான ஒரு காரணத்தினால தான் என்ன செய்கிறது? இப்போ கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுநாதர் வந்தார், அவர் மார்க்கத்தை சொன்னார், அது பிடிச்சவங்க அதை போய் ஏற்றுக்கிட்டாங்க. முகமது நபி ஒரு மார்க்கத்தை சொன்னாங்க, பிடிச்ச உடனே ஏற்றுக்கிறது. அப்படி பிடிச்சி ஏற்றுக்கிட்டமே தவிர பிறந்ததுனால என்ன செய்யாது? கொள்கை கோட்பாடு இப்படி மாறாமல் தலைமுறையாக வரும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது.